புதிதாக விண்ணப்பித்துள்ள 10,000 பேருக்கு முதியோர் உதவித்தொகை அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று இந்திய அரசுடன் சட்டப்பூர்வமாக புதுவை இணைந்த நாளையொட்டி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் தியாகிகள் அவர்களது குடும்பத்தினரை கௌரவித்தும் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை வெளியிட்டும் முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, சொன்னதை செய்யும் அரசாக எங்கள் அரசு உள்ளது. தியாகிகளுக்கு 12,000 15,000 உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும். அதே போன்று புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியமும் அடுத்த மாதத்திலிருந்து வழங்கப்படும். மேலும் தியாகிகளுக்கு ஒரே சலுகை மட்டும்தான் வழங்கப்படாமல் உள்ளது. அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். ஒவ்வொரு மாநிலமும் வளர்ந்தால்தான் நாட்டின் முன்னேற்றம் இருக்கும். புதுவை யூனியன் பிரதேசம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலுக்காக செல்ல வேண்டிய நிலை உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் நல திட்டங்களுக்கான கோப்புகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்து அமல்படுத்த முடியும். புதுவைக்கு மாநில அந்தஸ்து கோரி இப்பொழுது போராடி வரும் நண்பர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூக அமைப்புகளுக்கு தன் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இப்பொழுது மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்பட்டுள்ளது. விரைவில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து பெறுவோம் என்றார். சட்டப்பேரவை உறுப்பினர் அனிபால் கென்னடி பேசுகையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் நம்முடைய அரசுக்கு அதிகாரத்தை செயல்படுத்துவதில் சில தடைகள் உள்ளது. இதனால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு முழு தகுதி படைத்தவர் முதல்வர் ரங்கசாமி. சட்டமன்ற உறுப்பினர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர், உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி செய்தித்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ், அரசின் உள்துறை சார்பு செயலர் ஹிரண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் பள்ளி ஆசிரியையிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை கைது செய்த ரெட்டியார்பாளையம் போலீசார் அவரிடமிருந்து 32 கிராம் தங்க கட்டி இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள இன்னொரு நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுவை ரெட்டியார்பாளையம் டீச்சர்ஸ் காலனி பகுதியை சேர்ந்தவர் ஏஞ்சலின் நிர்மலா மேரி. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது டீச்சர்ஸ் காலனி அருகே பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் நிர்மலா மேரி கழுத்தில் இருந்த 4 சவரன் தங்க செயினை பறித்து கொண்டு தப்பியோடினர். இது தொடர்பாக நிர்மலா மேரி அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடந்த இடம் மற்றும் 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது திருச்சியை சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் அவரது நண்பர் சங்கர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து திருச்சியில் பதுங்கியிருந்த கோவிந்தராஜை தலைமை காவலர் ராஜு தலைமையிலான வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புதுவை அழைத்து வந்தனர். அவரிடமிருந்து 32 கிராம் தங்கக்கட்டி மற்றும் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவிந்தராஜ் மற்றும் சங்கர் மீது தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு, செயின் பறிப்பு உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பார்வையற்றோருக்கான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை பார்வையற்றோர் பாதுகாப்பு களஞ்சியம் சார்பில் பார்வையற்றோருக்கான சதுரங்க போட்டி 16/8/2025 அன்று காலை 10 மணி முதல் 5:30 மணி வரை நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை அசோக் நகர் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாக இயக்குநரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். பார்வையற்றோர் பாதுகாப்பு களஞ்சியத்தின் தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி சுதந்திர தினத்தை முன்னிட்டு 50 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவிற்கு அறிவுரை சொல்லும் திருமாவளவன், தலித் மக்கள் விரோத ஆட்சி புரியும் ஸ்டாலின் கூட்டணியிலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன்,
புதுவை மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறைகளின் அனுமதியும் இல்லாமல் ரெஸ்டோ பார்களில் ஆபாச நடனம், டிஜே என பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் புதுவையில் அனுமதி இல்லாமல் செயல்படும் ரெஸ்டோ பார்கள் கேளிக்கை வரி செலுத்தாததால் நகராட்சிக்கு கடந்த 3 வருடத்தில் மட்டும் 70 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ரெஸ்டோ பார்களில் நகராட்சி நிர்வாகம் இதுவரை ஒரே ஒரு பைசா கூட வரி வசூல் செய்யாதது திட்டமிட்ட ஊழல் என குற்றம் சாட்டினார். தலித் மக்களுக்காக அரசியல் செய்வதாக கூறிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஸ்டாலின் வாயாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. அதிமுகவிற்கு அறிவுரை சொல்லும் திருமாவளவன் தலித் மக்கள் விரோத ஆட்சி புரியும் ஸ்டாலின் கூட்டணியில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் என்றார். முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் பிறந்த நாள் விழா புதுவை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கியவரும் சிறந்த பொருளாதார மேதை முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 92வது பிறந்த நாள் விழா புதுவையில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி புதுவை மாநில திமுக சார்பில் லப்போத் வீதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் முரசொலி மாறனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், கழக நிர்வாகிகள், திமுக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மொரட்டாண்டியில் உள்ள ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் அம்மனின் ஜென்மாஷ்டமி விழா நடைபெற்றது. தமிழகம் அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி கோவிலில் உள்ளது. இங்கு தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இங்கு மாதம் நடைபெறும் அஷ்டமி பூஜை மற்றும் அமாவாசை யாகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி மாதம் தேய்பிறை, அஷ்டமி மற்றும் அம்பாளின் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஆலய நிர்வாகி ஸ்ரீமத் ஸ்ரீ நாடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் அபிஷேகம் மற்றும் வண்ண மலர்களால் ஸ்ரீ பிரத்யங்கரா அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவிலை சுற்றி அம்மனின் உற்சவ விழா வண்ண பான வேடிக்கையுடன் நடைபெற்றது. ஆலய துணை நிர்வாகி வரத தேசிகன் தலைமையில் பைரவ பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதில் தமிழக மற்றும் புதுவையை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர். இதற்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு தலைமையில் ஆசிரம நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கட்சி அலுவலகத்தில் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு, நிதி ஆதாரம் குறித்து விரிவான ஆலோசனை செய்யப்பட்டது. அப்பொழுது கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் சிலர் கட்சியின் சேர்மன் பதவி குறித்து கேள்வி எழுப்பினர். அப்பொழுது குறுக்கிட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் சேர்மன் பதவி குறித்து பேச தேவையில்லை, இனி நமது கட்சியில் சேர்மன் பதவி என்பது ஒன்று இனி கிடையாது என தெரிவித்தார். அதனை ஏற்று கட்சியின் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆதரவு அளித்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் ஆலய தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தின் 406வது தேர் பிரம்மோற்சவ விழா நேற்று முன்தினம் சிறப்பாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து நேற்றிரவு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சயனகோலத்தில் வீற்றிருந்த அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற ஆலய தெப்பக்குளத்தில் காமாட்சி விளக்கு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட படகில் அம்மனின் தெப்பல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கிராம அரசு ஊழியர்கள், உபயத்தில் ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் தலைமையிலான குழுவினர், வீராம்பட்டினம் மக்கள் குழு மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது.
அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதி அதிமுக சார்பில் இலவச மருத்துவ முகாம் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமையில் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இதில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், தமிழ்வேந்தன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் இலவசமாக கண் கண்ணாடி, ஊனமுற்றோர்களுக்கு ஊன்றுகோல், மருந்து, மாத்திரைகள் மற்றும் தாய்மார்களுக்கு இலவச புடவைகளை வழங்கினர். இதில் தொகுதி அவைத்தலைவர் மூர்த்தி, முனுசாமி, பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா, தீனதயாளன், கார்த்தி, கலிகப்பெருமாள், கார்த்திகேயன், இளங்கோ, ஜீவானந்தம், பண்டீர், உதயகுமார், பெருமாள், ரமேஷ், ஜீவா, வேல்முருகன், தென்னரசு மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக அன்புமணி மீது பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பட்டானூரில் உள்ள சங்கமித்ரா தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் முன்னிலையில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் துவங்கியது. பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் 2025 மே மாதம் 30ஆம் தேதி முதல் கட்சியின் தலைவராக செயல்படுவார் என்றும், தேர்தல் படிவங்களில் கையெழுத்திடும் அதிகாரமும் ராமதாஸிற்கு மட்டுமே, 2026 தேர்தல் கூட்டணி குறித்து பேச ராமதாஸுக்கு மட்டுமே அனுமதி உள்ளிட்ட 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராமதாஸ் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டியுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை குழு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில், பாமக நிறுவனர் குறித்து நாள்தோறும் சமூக வலைதளங்களில் அவதூறுகள் பரப்பப்படுவதால் மன உளைச்சல், மக்கள் தொலைக்காட்சியை திட்டமிட்டு அன்புமணி அபகரித்துக் கொண்டார். ராமதாஸிடம் அனுமதி பெறாமல் அன்புமணி நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். ராமதாஸின் தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைக்கப்பட்டதற்கு கண்டனம். அன்புமணியின் செயல்பாடு கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாகவே கருதப்படுகிறது. சமரச பேச்சுவார்த்தையை அன்புமணி ஏற்காமல் உதாசீனப்படுத்தியுள்ளார். பாமக தலைமை அலுவலகத்தை திட்டமிட்டு வேறு இடத்திற்கு அன்புமணி மாற்றினார். பசுமை தாயகம் அமைப்பை திட்டமிட்டு கைப்பற்றிக் கொண்டார். தனி நாற்காலி போட்டு துண்டு அணிவித்து ராமதாஸை அன்புமணி அவமதித்து விட்டார். கட்சியை பிளவுபடுத்த அன்புமணி செயல்பட்டதாக கருதப்படுகிறது என 16 வகையான குற்றங்களை அன்புமணி செய்துள்ளதாக ஒழுங்கு நடவடிக்கை குழு அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடைபெற்றது. தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும், மோடி பிரதமராக பதவியேற்கவும் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு உறுதியாகியுள்ளது. வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆனந்த் பாபு, நடராஜன் தலைமையில் தீப்பந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் பங்கேற்றனர். பேரணி கொக்கு பார்க் சிக்னலில் இருந்து புறப்பட்டு ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் முடிவடைந்தது. முதலில் வாக்கு திருட்டை நிறுத்துங்கள் என்ற விளம்பர பிரசுரங்களை பேரணியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஓட்டினர். வாக்கு திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது. மேலும் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து வெளியிட்ட காணொலி தமிழாக்கம் செய்து ஒளிபரப்பப்பட்டது. இந்த பேரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திருமுருகன், மருதுபாண்டியன், தனுசு, இளையராஜா, செயலாளர்கள் மோகன்தாஸ், ரகுபதி, மண்ணடிப்பட்டி ரகுபதி வீரப்பன், ராஜகுமார், மாவட்ட தலைவர் கோபி, இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, சேவாதள் தலைவர் வீரபாண்டியன், காங்கேயன் ராஜா, மணநாதன், மேகநாதன், வெங்கட், சங்கர், ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அஜித், வினோத், அபிலாஷ், ஜனா, ஜெய், கார்த்திகேயன், பிரதீப், விக்னேஷ், கண்ணன், ஹரிஷ், சரத், முகிலன், குணசேகரன், சித்தானந்தன் மற்றும் ராஜசேகரன், சோழன், சசிதரன், வீரமணி, பிரேம், தினேஷ், இனியன், ஹரி, உதயகுமார், தென்னரசு, பாலன் மற்றும் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் OMG மாணவர்கள் சார்பில் சுற்றுப்புறத்தில் உள்ள குப்பைகளை அழகாக மாற்றுவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினம் சாலையில் OMG மாணவர்கள் சார்பில் சுற்றுப்புறத்தில் உள்ள குப்பையை அழகாக மாற்றுவது, சிதையக்கூடிய கழிவு, நிலம் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு தொட்டிகள், சிறு தோட்டங்கள் மூலம் குப்பையை சுமையாக அல்லாமல்
வளமாக பார்க்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் இந்த விழிப்புணர்வில் தூய்மை மற்றும் நிலைத்தன்மை, கழிவுகளை பிரித்து மறுசுழற்சி செய்வது, சுற்றுப்புறத்தை பசுமையாக்க கற்றுக் கொடுப்பது, வீராம்பட்டினம் தேரோட்ட வீதிகள், ஈடன் கடற்கரை அருகில் உள்ள பழமையான கோவிலை சுத்தம் செய்வது, அதனை சுற்றி பசுமை தோட்டங்கள் அமைக்கும் திட்டம் என பல திட்டங்களை இந்த OMG மாணவர்கள் மக்களுக்கு எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்க பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானபரம்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பாலமோகன் சிலைக்கு ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நிரந்தர செய்தி தொடர்பாளர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமைகள் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையில் கடற்கரை சுத்தம் செய்யும் இயக்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்த இயக்கம் நடைபயிற்சி பாதை உட்பட ராக் கடற்கரையின் முழு பகுதியையும் உள்ளடக்கியது. பெட்டிட்பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் விநாயகா மிஷன் நர்சிங் கல்லூரியின் நர்சிங் மாணவர்கள், சகோதரன் சமூக உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 400 தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பிரச்சாரத்தில் இணைந்தனர். புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி துவங்கி முடிந்தது. தூய்மைப்படுத்தும் இயக்கம் ராக் கடற்கரையிலிருந்து கழிவுகளை அகற்றியது மட்டுமல்லாமல் கூட்டு பொறுப்பில் வலுவான செய்தியையும் பரப்பியது. குடிமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தூய்மையான பழக்க வழக்கங்களை பின்பற்ற ஊக்குவிக்கிறது. பள்ளி குழந்தைகள் முதல் சமூக குழுக்கள் வரை நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் தோளோடு தோள் சேர்த்து பணியாற்றுவதை பார்ப்பது மக்களின் பங்களிப்பு எவ்வாறு புதுச்சேரியை இந்தியாவின் தூய்மையான மற்றும் நிலையான கடலோர நகரங்களில் ஒன்றாக மாற்றும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் NCC தேசிய மாணவர் படை சார்பில் உலக சைக்கிள் தின விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி NCC தரைப்படை பிரிவு கமாண்டிங் அதிகாரி கர்னல் AK மொஹந்தி உத்தரவின் பேரில் மதகடிப்பட்டு அடுத்த களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் NCC தேசிய மாணவர் படை பிரிவு சார்பில் உலக சைக்கிள் தின விழாவையொட்டி விழிப்புணர்வு சைக்கிள் ஊர்வலம் இன்று நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் துவங்கிய துவக்க விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை தாங்கினார். கல்லூரியின் சுற்றுலாத்துறை பேராசிரியரும் கல்லூரியின் NCC தரைப்படை பிரிவு அலுவலருமான லெப்டினன்ட் கதிர்வேல் வரவேற்றார். திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் சிறப்புரையாற்றி சைக்கிள் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் துவங்கி திருக்கனூர் சாலை, களித்தீர்த்தால்குப்பம், ஆண்டியார் பாளையம் 4 முனை சந்திப்பு மற்றும் முக்கிய வீதிகளின் வழியே ஊர்வலமாக சென்று மீண்டும் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை NCC அலுவலர் கதிர்வேல் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கொண்டாடப்பட்ட நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் சிறைத்துறை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறை காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ ராஜேஸ்வரி கோவில் அறங்காவலர் டாக்டர் சுஜாதா மோகன சுந்தரம் மற்றும் புதுவை நாட்டிய சாஸ்திராலயாவின் நிறுவனர் மாதவி ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டனர்.
மேலும் சிறையில் புதுவை அரசால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்யப்பட்ட சிறைவாசிகளின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும், நாஸ்டிய சாஸ்திராலயா மாணவர்களின் பரதநாட்டியமும், தன்னம்பிக்கை பொம்மலாட்ட குழு நிறுவன எலிசபெத் ராணியின் கலை நிகழ்ச்சிகளும் பார்வையாளர் அனைவரையும் சிறப்பாக கவர்ந்தது. இவ்விழாவில் புதுச்சேரி நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கம் ஒருங்கிணைப்பு தலைவர் வேணுகோபால், மக்கள் சமூக பாதுகாப்பு சங்க தலைவர் வினோத்குமார், செல்வி, கலை முதியோர் இல்லம் நிறுவனர் கலைவாணி கணேசன், விநாயகமூர்த்தி, பெத்தல் புதிய வாழ்வு சமூக சேவகர் பிஜி தாஸ் மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட முத்தியால்பேட்டை B3 திருவிழா மாபெரும் சிறப்புடன் மக்கள் மத்தியில் உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த B3 திருவிழாவில் மங்கள கருவறை திட்டத்தின் கீழ் 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் கிட்ஸ் கார்னிவல் நிகழ்ச்சியில் பாடல், நடனம், ஓவியம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. மொத்தம் 260 குழந்தைகள் பங்கேற்ற நிலையில் 60 குழந்தைகள் பரிசுகளை வென்றனர். இதில் 6 குழந்தைகள் முதல் பரிசாக சைக்கிள் பெற்றனர். மற்ற பரிசுகளாக சவுண்ட் ஸ்பீக்கர், சயின்ஸ் கிட் ஆகியவை வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் இறுதி கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 1000 குடும்ப உறுப்பினர்களுக்கு கேஸ் அடுப்புகள் வழங்கப்பட்டது. இந்த மாபெரும் விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தலைமையேற்று அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். முதலியார்பேட்டை விடுதலை நகரில் பாஜக வெற்றி செல்வம் தலைமையில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா நடைபெற்றது. முதலியார்பேட்டை விடுதலை நகர் டாக்டர் கருணாகரன் ஜெயலட்சுமி தம்பதியினர் நிறுவிய பாத சிகிச்சை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ நிலையம் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர், வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றி செல்வம் தலைமையில் கோகுலாஷ்டமி இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் படம் வரைதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தி, பெண்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசளிப்பும் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஆன்மீக குருஜி ஸ்ரீ ஞானஸ்பர் கலந்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பற்றிய வரலாற்றையும் தத்துவங்களையும் எடுத்துரைத்து மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் வெற்றி செல்வம், நல்லாசிரியர் விருது பெற்ற முரளிதரன், பிரகாஷ் ஆகியோருடன் இணைந்து பரிசுகளை வழங்கினார். வெற்றி செல்வம் ஸ்ரீ கிருஷ்ணரும் ரக்ஷாபந்தன் விழா பற்றிய தொடர்பை விளக்கி தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ ஜெய்வேல் குருதேவ் ஜுவல்லரி ஸ்ரீ பிரகாஷ் குடும்பத்தினர் விழா ஏற்பாடுகளில் பங்கெடுத்தனர். துணை தாசில்தார் சிவகாமி வெற்றி செல்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ குசேலர் ஆகியோருக்கான நட்பு பற்றி சிறப்புரையாற்றினார். பேராசிரியர் டாக்டர் ஆனந்த நடராஜன், ஸ்ரீ தனசேகரன் ஆகியோர் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை விருந்து ஏற்பாட்டில் பங்கெடுத்தனர். பாத சிகிச்சை டாக்டர் கருணாகரன், போஸ்ட் மாஸ்டர் ஜெயலட்சுமி, வைத்தியர்கள் முனியப்பன், புகழேந்தி, கஸ்பர், சந்திரா, சித்ரா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும் வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியின் துவக்கத்தில் நிர்மலா ரமேஷ் மற்றும் இசை மாணவிகள் பக்தி பாடல்களில் கர்நாடகா இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை நகர் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் மற்றும் குணசேகரன் தலைமைகள் அனைவரும் பாராட்ட பெற்றனர். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாபெரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பூஜையில் பக்தியோடு பங்கேற்றனர். அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் பிரசாதங்களும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.